வாழ்கிறார்கள். அன்பர்கள் நாம் அல்லாஹ் தஆலாவிற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். என்னென்று கேட்டால் ஹதீஸ் ஷரீஃப்கள் என்ன வந்துருச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, அஃதலு துஆ அல்ஹம்துலில்லாஹ், துஆக்களில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ்ங்கற சொல்லுங்க. துஆ இருக்க அன்பர்களே, நாம அல்லாஹ்ட்ட எவ்வளவு துஆ கேட்கிறோம். துஆன்னா தேவையை கேட்கிறது, அதாவது இன்னும் சொல்ல போனா என்கிட்ட இன்னென்ன குறை இருக்கு, இந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய் என்று கேட்பதற்கு பேரு துஆ. யா அல்லாஹ் அது கொடு, இது கொடு, இது கொடு, அது இல்லை இது இல்லைன்னு கேட்கறதுக்கு பேரு துஆ. பெருமானார் சொன்னாங்க அந்த துஆவுல சிறந்த துஆ என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ்ங்கற ரசூலுல்லாஹ். முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் எஜமானே நீ எவ்வளவோ கொடுத்திருக்கிற, எவ்வளவோ கொடுத்திருக்க, நீ கொடுத்ததை கணக்கு வைக்கவே முடியாது. சிறந்த துஆ அல்ஹம்துலில்லாஹ்ங்கற ரசூலுல்லாஹ். அதனால தான் உலமாக்கள் துஆ ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிக்கிறாங்க. முடிக்கும் போது என்ன செய்யறாங்க, வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துஆவை முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் முடிக்கிறாங்க. பாத்தீங்களா, பெருமானார் என்ன சொன்னாங்க, சிறந்த துஆ அல்ஹம்துலில்லாஹ், மிக சிறந்த துஆ அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, இவ்வளவு கொடுத்திருக்கிறியா, அதை நான் மறந்து வாழ்ந்து விட்டேனே என்று நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் அதையும் சொல்லுங்கட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, நாம் அதிகம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோமே, ஆனால் சிறந்த துஆவாக அதுவே போயிடும். அந்த ஒரு துஆ நிகழ்ந்து விட்டால் நமக்கு என்ன அவசியம் இல்லை அன்பர்களே, வேற துஆவை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறந்த ஒரு விஷயத்தை செய்துவிட்டால் அதற்கு கீழே உள்ள சாதாரண விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறதுலே சிறப்பான ஒன்றை அவர் செய்து விட்டார். பெருமானார் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு துஆல சிறந்த துஆ அல்ஹம்துலில்லாஹ். கையேந்தி அல்லாஹ்விடத்தில் நூற்றுக்கணக்கான அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலே போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாம் ஈமான கொடுத்து எங்களுக்கு இவ்வளவு அழகான வாழ்வை கொடுத்தாயே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் கொடுத்த நியாமத்துகளுக்கு நாம் ஷுக்ர் செய்து விட்டாலே போதும் அன்பர்களே, வேறு ஒன்றை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஷுக்ர் செய்தாலே அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நியாமத்துகளை அதிகப்படுத்துவதா அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. அன்பர்களே, நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு அதிகம் நன்றியுள்ள அடியார்களாக போயிடும். அல்லாஹ் சில நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னஹு கான அப்தல் ஷக்கூரா, அந்த நபி அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றியுடைய நபியாக இருந்தார் என அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த நபிமாருடைய வரலாறுகளை பற்றி எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான் என்றால், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பல நபிமார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நன்றியுள்ள அடியார்களாக வாழ்ந்தார்கள். அவர்களை பற்றி எழுதும்போது என்ன முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன விளக்கம் எழுதுறாங்க, அந்த நபிமார்கள் நிற்கும் போதும் அல்லாஹ்க்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வாங்க, உட்காரும் போதும் அல்லாஹ்க்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வாங்க, படுக்கும் பொழுதும் அல்லாஹ்விடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வாங்க, நிற்பதும் அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத். அது அல்லாஹ் நாடவில்லை என்றால் நம்மால் நிற்க முடியாது. உட்கார்ந்திருப்பதும் அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத், படுப்பதும் அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத். எல்லா நிலையிலும் அந்த நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்துபவர்களாக ஆகியிருந்தார்கள் என்ற செய்தியை எழுதுகிறார்கள். அன்பர்களே, நாம் அல்லாஹ் தஆலாவிற்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்மையும் நம் சந்ததிகளின் கியாமத் நாள் வரை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு மிகவும் கட்டுப்பட்ட நல்லடியார்களாகவும் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை